ஆமாம், கட்டாயமாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணியை மாற்றிக்கொண்டு திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அவர்களிடமிருந்து இரண்டு அமைச்சர் பதவியையும் தற்போது ஒரு மாநிலங்களவை பதவியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் உடனடியாக மாற்றிக்கொண்டார்கள். இது ஒரு முறையான செயல் அல்ல. ஒரு கூட்டணியிலே எவ்வளவு கட்சிகள் இருக்கின்றன, இந்த கட்சிகள் எல்லாம் இவர்களுக்காகவும் சேர்ந்து வாக்கு சேகரித்தார்கள். இவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் இவ்வளவு கட்சி தோழர்களும் இணைந்து பாடுபட்டு அவர்களுக்காக வாக்கு சேகரித்தார்கள். இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் இந்த கூட்டணியிலே நீடித்திருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு இடைப்பட்ட கொள்கை ரீதியான அதாவது கருத்து மாறுபாடு வந்து வேறு கூட்டணிக்கு போவது என்பது வேறு. ஆனால் உடனடியாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்கள் தலைவரை வந்து சந்தித்து சென்ற பிறகு கூட இவர்கள் சந்திக்காமல் வெற்றி பெற்ற உடனேயே நாங்கள் தாவேக கூட்டணிக்கு செல்கிறோம், இனி வருகிற தேர்தல்களிலும் நாங்கள் தாவேக கூட்டணியில் தான் இருப்போம் என்று சொல்லியிருப்பது இந்த கூட்டணியிலே உள்ள மற்ற கட்சிகளின் மனதை உறுத்தி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். திரும்ப பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள் பதில் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பா காங்கிரஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறது எப்படி மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்த்துக்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் செயல்படுறது உங்களுக்கு ஏன் நெருடலா இருக்குங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி இல்லது. இன்னொரு கட்சி போதிய எண்ணிக்கை பெறாத கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்றால் அவர் தனியாக போட்டியிட்டு தங்கள் பலத்தை நிரூபித்திருக்க வேண்டும். அங்கே 107 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றால் இன்னொரு கட்சியை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ இது காங்கிரஸை வளர்க்கும் முயற்சியாக எப்படி எடுத்துக்கொள்வது? அங்கேயும் அந்த கூட்டணியிலே போய் சேர்ந்து இணைந்திருக்கிறார்கள். 2 அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டால் வளர்ந்து விட்டதாக பொருளா? இவர்களுடைய வெற்றி எண்ணிக்கை எவ்வளவு? அதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தேசிய அளவிலே காங்கிரஸின் எதிரி யார் என்றால் பாஜகவுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? பாஜக தலைவர்கள் எல்லாம் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மற்ற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பேசும்பொழுது இவர்களுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அழைத்து வந்து இங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திக்க செய்தார்களா? பாஜக கிராமமாக கொடியேற்றியது. அந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி தங்கள் கொடிகளையும் கிராமமாக ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதாலும் பாடுபட்டார்களா? பாஜகவுக்கு போட்டியாக இவர்கள் தமிழ்நாட்டிலே என்ன செய்தார்கள் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். எனவே இவர்கள் வளர வேண்டும் என்றால் இவர்களுடைய முயற்சி வேண்டும். இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் நாங்கள் வளர்வது பிடிக்கவில்லை என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் இவர்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும். இவர்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு அகில இந்திய கட்சியை இன்னொரு அகில இந்திய கட்சி எதிர்க்க வேண்டும். ஒன்றிய அரசியலே பல காலம் ஆண்ட ஒரு கட்சி இன்றைக்கு பாஜக வந்து கொள்கை ரீதியாக பல தவறுகளை செய்யும் பொழுது இவர்கள் தான் கடுமையாக அவர்களுக்கு எதிர்க்கணும். அவர்கள் எங்கெங்கே தங்களுடைய பணிகளை வேகமாக செய்கிறார்களோ அங்கேயெல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் அதே வேகத்தில் இறங்கி செய்ய வேண்டும். என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டில் என்பதை காங்கிரஸ் தலைவர்கள் விளக்க வேண்டும். பேரிடர் மேலாண்மைக்கு வந்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறதை விட செயல் வடிவத்துல காட்டுறதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சரிடம் மக்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கும், சில சந்தேகங்கள் இருக்கும். அதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும். நான் முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன் என்று சொல்வது தவறானது ஒன்று. அதே போல் பத்திரிகையாளரை சந்திக்கிற அமைச்சர்களும் தவறான பொய்யான தகவல்களை தான் பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறார்களே தவிர உண்மையை சொல்வதில்லை. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திமுக பங்கேற்கல, அமமுக பங்கேற்கல, அதே மாதிரி ஹேமந்த் சோரனும் பங்கேற்காம இருக்காரு. காங்கிரஸ் உடைய அலைன்ஸ் தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இருந்தபோது அவர் அங்க கூட்டணி நேற்று பங்கேற்கல கூட்டத்துக்கு. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள், தெலுங்கானால கேஎஸ்ஆர் இருக்காரு, அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கக்கூடிய முயற்சி திமுக இடம் இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கை. ஏனென்றால் இந்த பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் 49லேயே
இந்த இந்துத்துவவாதிகளின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், நீதி கட்சியே அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அந்த பணியிலே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். இப்பொழுது கூடிய இந்தி கூட்டணியின் கூட்டத்திலே எங்களுடைய கருத்துக்கு எதிராக அல்லது பாஜகவின் செயல்பாடுகளுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் வந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் தலைவரும் அதை ஆதரிப்பார். அதிலே மாற்று கருத்து அல்ல. கூட்டணியிலே இருக்கிறதால்தான் இந்த செயலை செய்ய முடியும் என்பது அல்ல. எங்களைப் போல வலிமையாக மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடிய ஒரு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி இந்தியாவில் உருவாவதற்கான சாத்தியம் இருக்கா சார்? அது தெரியாது. மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று மற்ற கட்சிகளை கேட்க வேண்டும். பல கட்சிகள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. அதுவும் இல்லாமல் பெரும்பாலான கட்சிகள் மாநில கட்சிகள். அந்தந்த மாநிலத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்க முடியும். திமுகவும் ஒரு மாநில கட்சி தான். எனவே எங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மொழிக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டின் அதிகாரங்களை பறிப்பதற்கோ ஒன்றிய அரசு முயற்சித்தால் நாங்கள் கடுமையாக போராடுவோம். தொகுதி மறைவு தொடர்பான மீண்டும் மசோதா கொண்டு வந்து மத்திய அரசு தகவல் வந்திருக்கு. திமுக நிலைப்பாடு ஏற்கனவே நாங்கள் அதை எதிர்த்திருக்கிறோம். கடுமையாக நாடாளுமன்றத்திலே எதிர்த்திருக்கிறோம். நேற்றைய தினம் என்டி கூட்டணியில் கூட அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஒன்றிய அரசின் திட்டமான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முழுமையாக கடைபிடித்த காரணத்தினால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்றால் நாங்கள் சரியாக ஒரு வேலையை செய்துவிட்டு இழப்பையும் சந்திக்க தயாராக இல்லை. இறுதி வரை வலிமையோடு போராடுவோம். சார், சிங்கப்பெண் அதிரடி திட்டம் வந்து ஏற்கனவே ரத்தாச்சு. அது இன்னைக்கு வந்து துவங்கப்பட உள்ளது மாலை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பெண்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன செயல்பாடுகள், என்ன திட்டத்தோடு அதை அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே இங்கே பெண்களுக்கு எதிரான தொந்தரவுகள் அதிகரித்து வருகிறதை நம்ம செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட கடுமையான நடவடிக்கைகள், யார் யார் அந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறைக்கு புகார் சென்றதோ உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது ஒரு வளர்ந்த ஒரு நாகரீக சமுதாயத்திலே அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. ஆனால் முறையாக இவர்கள் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பயன்படுத்தினால் அது பெண்களுக்கு உதவிகரமாக இருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம்.